மேலும் மைக்கேல் ஃபாரடே என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இரும்பை நிக்கல் அப்படிங்கிற ஒரு தனிமத்தோட கலந்து ஒரு அலாய் உருவாக்குறார். அலாய்னா ஒன்றும் இல்லை, 2-3 எலமெண்ட்டை ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய தனிமம், அதுதான் அலாய். ஸோ ஃபஸ்ட்டு நிக்கலோட கலந்து பார்க்குறாரு. அப்போவும் அவருக்கு வந்து கிடைக்கல, அந்த வூட் ஸ்டீல் மாதிரி வலிமையானதாக இல்லை. அடுத்து என்ன பண்ணுறாரு, நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளாட்டினம் எடுத்து இரும்போட மிக்ஸ் பண்ணுறாரு. அப்போவும் ஒரு கிடைக்கல. அடுத்து வெள்ளையை எடுத்து இந்த இரும்போட மிக்ஸ் பண்ணுறாரு, கிடைக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட எலமெண்ட்டை போட்டு 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 பார்க்குறாரு. அவருக்கு அந்த வூட் ஸ்டீல் உருவாகவே இல்லை. அவருடைய ஆய்வறிக்கையில் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதில் வந்துட்டு அலுமினியம் இருக்குது, மேலும் சிலிக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொருள் வந்து இந்த வூட் ஸ்டீலில் கலந்துருக்கு, அதனால தான் இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை முடிச்சிட்டேன். அதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, பின்னால் இப்போ அந்த சிபிஎஸ்சி புக் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கே தெரியும், சிலிக்கா அப்படிங்கிறது